உப்பு கடலை சட்னி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ கொஞ்ச நாளாக நான் விட்டுட்டேன் செய்கிறது. வீடு தேடிக்கிட்டே இருந்தேன். இப்போ காமிக்க போகிறேன். இனிமேல் செஞ்சுக்கலாம் நம்ம. உப்பு கடலை சட்னி இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்சு பார்த்துட்டேன். கொஞ்சோண்டு ஒரு 100 கிராம் உப்பு கடலை, ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சம் உப்பு இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சம் இஞ்சி, 3 பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நான் போட்டு தாளித்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக. கொஞ்சோண்டு அவ்வளோ பெருங்காயத்தூள், ஜீரகம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தாளித்து வச்சுட்டேன். இப்போ அரைச்சிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அரைச்சிக்கிட்டா ரெடி ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெடியான பச்சடி சட்னி ஃப்ரெண்ட்ஸ். இது உப்பு கடலை சட்னி நம்ம தோசைக்கு இட்லிக்கு சாப்பிட்லாம். தாளிப்புற பொருள் நான் ஃபஸ்ட்டே காமிச்சிட்டு தாளிச்சிட்டு உங்களுக்கு அதெல்லாம் போட்டாச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்யும் மாம்ஸ் டிப்ஸ்.